போன வீடியோவில் சொன்ன மாதிரி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ரஸ்தா பகுதியை சேர்ந்தவர் இந்த கலைச்செல்வி 50ன்னு சொல்கிறாங்க. இவங்க தனியார் ஹோட்டலில் வேலை செய்யுது. எவ்வளோ சம்பாதிச்சு குறைஞ்சது 10லேருந்து ஒரு 15, அதிகபட்சம் 15க்குள்ளே தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் 8க்கு மேலே இருக்கலாம். ரைட்டாக அவங்க சம்பளம். இப்போ அவங்க ஒரு 70-80 வயசு வரையிலும் கூட வாழ்ந்துருப்பாங்க. உங்களால் செத்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தை யார் பார்க்குறது? நீ சொல்லு. சும்மா எங்கன்னா உங்களுக்கு சாகரனுக்கு 20 லட்சம் 10 லட்சம்னு கொடுத்த குடிகார பசங்களுக்கெல்லாம் ஒரு அதிகபட்சம் 50 லட்சம் கொடுங்க. அவ்வளோதான் என்னால் முடியும். சொந்தக்காரங்க கிடையாது, எனக்கு வேண்டியவங்களும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ரோட்டில் தண்ணி ஏன் நின்றுச்சு? எல்லாம் பண்ணி வாயை கீழ்ச்சிங்கல்ல, கொடு. 4000 கோடி செலவு பண்ணி எல்லாம் கீழ்ச்சிது. தண்ணி நின்று இருக்கக்கூடாது. பொம்பளை லாரியில் அந்த வெளிச்சத்தில் மயங்கி இருந்தால் கூட செத்துருக்க மாட்டாங்க. தண்ணியில் தலைக்கு விழும்போது மூச்சு வராது இல்லையா? அதனால்